வேத டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று எல்லாவற்றிலும் இழுத்து போட்டு கொண்டு செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். புதியதாக அறிமுகமானவர்களிடத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் பயணங்கள் சமயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷனுக்கு இருந்த இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலையும் பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய நன்மையும் நல்ல செய்தியும் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டம். பழைய கடன்கள் பைசலாவதற்கு உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் பழைய கடன்கள் பைசல் ஆவதற்கு முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதும் தேக ஆரோக்கியத்திற்கு 30 வயதை கடந்தவர்கள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான காலகட்டம் ஆவணி மாதத்தில் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இருந்தாலும் மனசோர்வு எதற்கென்று வருவதே தெரியாமல் நீங்களாக குழப்பிக்கொள்வது ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய்வழி உறவு தந்தை வழியுடன் வாக்குவாதங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் நம்பிக்கையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உறவு முறையில் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அசையாமசை பொருள் சேர்க்கை முதலீடுகள் எல்லாமே ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் உத்தமமான அனுகூலங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலங்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்று மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலங்களும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அனுகூலம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் தர்க்கம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய காலகட்டம். பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாக இன்றைய நாள் காணுவது சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும். தொலைதூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவர்களை வைத்து இந்த பரிகாரத்தை செய்வதின் நம்பிக்கையும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்கென்று அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் முதலீடுகளுக்கும் குறைவில்லாமல் அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகம் ரீதியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பணவரவுக்கு குறைய இருக்காது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.